ஏமாவத்தி ரிவர் ப்ரோ அது. என்ன சொதப்பாத கூகுள், சொதப்பாத. என் டென்ஷன் ஆகிடும். சுட்டு சாப்பிடுவோன்னு, சுட்ட கதிரை சுட்டு சாப்பிட போகிறோம். எப்படி மக்கள் இதாங்க ஏமாவத்தி டேமோடைய பேக் வாட்டர்ஸ். ஸ்ராவன்பலகுல வந்து கிளம்பிட்டோம். இப்போ நேராக மலாலி வாட்டர் ஃபால்ஸ். இங்கேருந்து 122 கிலோமீட்டர் காட்டுது. குறைஞ்சது 3 மணி நேரம், எக்ஸ்ட்ரா 1 ஹவர் போட்டுக்குவோம். நான் இன்றைக்கி வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் 1 ஹவர் ஆகிட்டோம். அப்படியே போய்கிட்டே இருக்கலாம்னு கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னாக்கா 9:45. இதுதான் மக்களே சந்திரகிரி. இந்த மலை ஏறல, அதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்னும் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணா அப்படின்னு கிளம்பிட்டோம். ஓகே, லெட்ஸ் கோ ஸ்டார்ட் த ரைட். ஒரு 50-60 கிலோமீட்டர் முன்னாடி போனோம்னா அப்புறம் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் காட் செக்ஷன் கிடச்சிடும். அப்புறம் வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, நாம் மலை மேலேருந்து பார்த்த ஒரு லேக்குங்க. அது பெருசாக அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. மனுஷனுக்கு எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டானுங்க. இந்த ரோட்டில் ஒருத்தன் ஃபோன் பேசிட்டு அம்மாட்டு வண்டி ஓட்டி போயிட்டே இருக்கிறான். ஓஹோ, அம்மன் கோயில் ரோடு சென்டராகவே இருக்குதுங்க. ஏதோ ஆல்மோஸ்ட் சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கும். அதான் சென்டர் ரோட்டில் இருக்குது, யாரும் எடுக்காமல் விட்டுருக்குறாங்க. பார்த்தீங்களா, லேக் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிவர் மாதிரி இருக்குது அப்படியே. ஆமாங்க, ரிவர், சின்னதாக ஒரு ரிவர் இருக்குது. ரிவரில் தண்ணி போயிட்டு இருக்குது. நீரோடை, ரிவர் கிடையாது, நீரோடை. வெல்கம் டு சந்திராயப்பட்டினா. மக்களே, இது ஒரு சந்திராயப்பட்டினன்ற ஒரு டவுனு. சிட்டின்னு போட்டிருக்கிறாங்க. நான் டவுன் தான் அது, அவ்வளோ பெரிய சிட்டி இல்லை. நல்லாயிருக்கும் ஆனால் ஊர். நம்ம லெஃப்ட் எடுத்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போனால் சிக்மங்களூர் இந்த ரூட்டு தான், மங்களூரும் இந்த ரூட்டு தான், ஹாசனும் லெஃப்ட்டு தான். ஓகே மக்களே, இது ஹைவேங்க. பெங்களூர் ஹைவே நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால சந்திராயப்பட்டினா சும்மா கிஜின்னு பிஸியாக இருக்குதுங்க. நான் ரோடு தேட்டரு சென்டர் ரோட்லேயே மக்கர் பண்ணிச்சு பழகுது. இந்த சிக்னல் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணும். இன்னொரு லாஸ்ட்டாக வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு எக் ரைஸ் சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. சும்மா தான் வேறு லெவல் சொன்னேங்க. அவ்வளோ மொக்கையாக இருந்தது தான் வேறு லெவல்னு சொன்னேன். அந்த மாதிரி எக் ரைஸ் நான் எப்பவுமே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு சிங்கிள் ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். சிங்கிள் ரோட்டில் தான் போகணும். என்ன ஒன்று பிரச்சனை, அம்சு கம்மியாக இருந்தால் போதும். நிறைய அம்சு வச்சிடறாங்க, தான் பிரச்சனையே. மக்களே, இது ஒரு பெரிய ரிவருங்க. என்ன ரிவர் தெரியலையே. என்ன ரிவர் பார்த்துருவோமா? தெரியல. ரிவர் ஆல்மோஸ்ட்டு ஏமாவத்தின்னு நினைக்கிறேன். ஏமாவத்தி ரிவர் ப்ரோ அது. ஏமாவத்தி ரிவர். ஏமாவத்தி ரிவர். ஓகே, ஏமாவத்தி ரிவர். இது வந்து புது பாலம், அண்ணன் இருக்குது பழைய பாலம். இவ்வளோ தூரம் வந்தோம். இப்போ தான் நெருப்பு ஏறி தெரியுது.
ஃபுல்லாக பாருங்க க்ரீனாக இருக்குதுங்க. ரோடு முன்ன ரோட்டி வந்தால் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தா ரோடெல்லாம் பேட்ச் பேட்சாக பண்ணிட்டுக்கிறாங்க. போங்க, ரோடு நல்லா இருந்தால் ரைட் பண்ணுறதுக்கே மஜாவாக இருக்கும். நம்ம பைக்கு டாப் பாக்ஸ் இந்த மாதிரி ரோட்டில் போனால் டக்குன்னு அடிக்கும்போது கழட்டின்னு வந்தோம்னு பயம் வேறு. இந்த பக்கம் ரிவரில் தண்ணி நல்லா போயிட்டு இருக்குது. போங்கயா நீங்களும் உங்கள் ரோடம். மைண்டே அப்செட் ஆகிடுது. கூகுள் மாதாஜி பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். நாங்கள் எங்கோ கரெக்டாக போயிட்டு தான் இருந்தோம். இந்த கூகுள் மாதாஜி சந்து புந்தலெலாம் நோய் கூட்டும்போது எங்களை கடவுளே கடவுளே. இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குமா? கூகுள் என்ன சொதப்பாத, கூகுள் சொதப்பாத, என் டென்ஷன் ஆகிடும். அப்புறம் உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன் தெரிஞ்சுக்க, இப்படியே சொல்கிறேன். மக்களே, அருக்கலாங்கூடுன்ற ஒரு ஊருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது மலாலி வாட்டர் ஃபால்ஸ். ஆல்மோஸ்ட் அந்த பக்கம்லாம் மழை வரும்னு நினைக்கிறேன். இங்கே மேகமூட்டமாக இருக்குது, கிளைமேட்டும் அப்படியே கூலிங்காக இருக்குது. பார்த்துருவோம் போயிட்டு. டைம் 11:30 ஆகிடுச்சா? ஓகே, பெரிய கடிகாரம் இருக்குது, யூஸ்ஃபுல் தான். இந்த ஊர் இன்னைக்கு பிஸியாகவே இருக்குது. அருக்கலாங்கூடு. மக்களே, ஏமாவத்தி டேம், ஓகே ஏமாவத்தி டேம்னு நினைக்கிறேன். ஏமாவத்தி டேமோட பேக் வாட்டர்ஸ் பார்க்கலான்னு போயின்னு இருக்கிறோம். ஃபுல் ஆஃப் ரோடு. இதே தாங்க, இந்த ஸ்பாட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டுருக்குறோம். ஓகே. அடா 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 அடா, என்ன லெவலில் இருக்குது, என்ன லெவலில் இருக்குது. வேற மாதிரி எவ்வளோ பெரிய டேம் தெரியுமா இது? இந்த ஏமாவத்தி டேமோடைய பேக் வாட்டர்ஸ் இது. ஆல்ரெடி பைக்கெல்லாம் இருக்குது, மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம், பைக்கை இறக்கலாமா? அங்கே டர்ன் ஆகலாம், என்ன பண்ணீங்க? இந்த பாட்டு தான் ப்ரோ சொன்னது, கரெக்டாக அங்கேயே வந்துருக்குறோம். மக்கள் இதாங்க ஏமாவத்தி டேமோடைய பேக் வாட்டர்ஸ். இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்தோம். ப்ரோ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா, சுமாராக இருக்குதா? ஓகே, மழை வர மாதிரி இருக்குது. அப்படியே கிளம்பிடுவோம் ப்ரோ சீக்கிரமா. சுடுறதுங்கிறது திருடுறது, சுடுறதுங்கிறது அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்றது, 2 வேலை செஞ்சுக்கிறது. பார்த்துக்கலாம் 6 மந்த் வெளியே கேட்டு பார்த்துக்கலாம்.
பத்தாது ப்ரோ ஃபயர் கேமரா வச்சுட்டு ஆளு கண்டுனா கூட ஆச்சரியம். மக்களே மழை வர ஸ்டார்ட் ஆச்சுங்க. மழை சாரல் தூவுது. மழை மேக சாரல் ஒன்று லலலா லலா லா 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 லலலா லலா லா. லா 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 லலலா லலா லா லா லா. அப்படியே மொக்கசோளம் நிறைய இருக்கிறதுனால ஒரு 6 மொக்கசோளம் ஆட்டையை போட்டுட்டேன். நைட் எப்படின்னா ஃபயர் கேம்ப் போட்டு சுட்டு சாப்பிடுவோன்னு. சுட்ட கதிரை சுட்டு சாப்பிட போகிறோம். எப்படி சொல்லுங்க? வேற மாதிரி வேற மாதிரி மழை பெய்யுது. வேற மாதிரி வேற மாதிரி. அடா 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 என்னமா இருக்குது பாருங்க லெஃப்ட் சைடில். மக்களே இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க. எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஃபுல்லு காஃபி தோட்டம், அப்படியே பாக்கு மரம், பாக்கு தோட்டம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இனிமேல் கணேசா பண்டிகை அன்றைக்கும் பண்டிகையை போட்டு வரைச்சி தள்ளுனுக்குறாங்க. ஸோ மக்களே ஐயோ ப்ரோ எப்படிக்குது? செம்மையாகுதுங்க. போயிட்டு வரும்போது ஃபோட்டோ ஷூட் பண்ணியே பண்ணுறோம்.